ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற நல்ல தேவன். சரி, நம்ம இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் நம்ம வாக்குத்தத்தை எடுத்து நம்ம அதை பார்க்குறோம். இதில் வேத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்குது. நிறைய வேத வல்லுநர்கள் 2500 மேலே வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு. ஆகவே அந்த வாக்குத்தத்தெல்லாம் விசுவாசிக்கிறோம். இன்னொன்று, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்குது. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சரி, 28ஆம் அதிகாரம் உபாக புஸ்தகம் 28. உபாக புஸ்தகம் 28 இதில் 1லேருந்து 14 வரைக்கும் வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதில் நடுவில் ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று என்னன்னா 7ஆம் வசனம் 28:7 எடுத்துட்டீங்களா? உபாக புஸ்தகம் 28:7 257வது பக்கத்தில் இருக்குது பழைய ஏற்பாட்டில். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் பாருங்க அற்புதமாக நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது இதில் நடுவில் ஆவியானவர் பாருங்க டக்குன்னு அங்கே ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா, நம்ம உலகத்தில் வாழ்கிற அப்படின்னால நமக்கு எதிராளியாக ஒரு சத்ரு ஒருத்தர் இருக்கிறான். அவன் நமக்கு எப்பொழுதுமே விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருப்பான். யார் மூலமாக எப்படியாவது செஞ்சுனே இருப்பான், வேலை செஞ்சுனே இருப்பான். ஏன்னா அதான் அவனுடைய டியூட்டியே. அப்போ அவன்டா அதை வச்சு மனசில் வச்சு இங்கே சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக உனக்கு முன்னாலேயே அவனை காலி பண்ணுவேன்றார். உனக்கு விரோதமாக வருகிற அந்த திட்டத்தை, அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை அல்லது அந்த ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாராம், உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி அவர் என்ன பண்ணுவாரா, ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரம் தேவன் அது மாதிரி செஞ்சே காமிக்கிறார். எல்லாத்துலேயும் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ எதிரிகள் அவங்களுக்கு வராங்க. அத்தனை எதிரிகளையும் கர்த்தர் அவங்க முன்னாலேயே இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரியம் என்ன, முதலாவது அவங்க வெளியே வந்தோடனே செங்கடல் பிளக்குது. செங்கடல் பிளக்கும் போது பார்த்தீங்கன்னா எதிரி வரான். ஏற்கனவே அவனை விடுதலாக்கி அனுப்பி வச்சோடனே திருப்பி பார்வன் வரான், அவங்கள திருப்பி அடிமை பண்ணணும். ஆனால் தேவன் அவங்க என்ன பண்ணாரு, அவங்களுக்கு முன்னாலேயே அவங்க எல்லாரும் கடல்ல மாண்டு செத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, உனக்கு முன்பாக பாருங்க, திருப்பி வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்படின்னா ஒரு வழியா ஒரு சத்துரு வந்தா அவனை பல வழியில் அடிச்சு துரத்திட்டு வரோம். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க. அப்போ இது கூட முக்கியமா நமக்கு இந்த மாசம் இது ஒரு இது ஒரு பெரிய வாக்கு தத்துவம். ஏன்னா நமக்கு வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் சத்துரு என்ன பண்ணுவான், பல விதத்துல நம்முடைய வாழ்க்கையில அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ணினே இருக்கிறான். அப்போ அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்தையும் விசுவாசி. உனக்கு பல தடைகள் வந்தா, பிரச்சனைகள் வரும் பொழுது நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டுவேன். ஏன்னா நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, இப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உனக்கு விரோதமா இருக்கிறத நான் பார்த்து சும்மா இருப்பேன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை 7 வழியாக ஓட செய்வேன். அதை வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு காரியம். இதை விசுவாசின்றார். அதுக்கு அந்த வாக்குத்தத்தமா கூட இதை விசுவாசி. அப்படியே இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுவேன், நான் முறியடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே 32ஆம் இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு விரோதமா ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. அவன் பயப்படுறான், தன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் வச்சுன்னுக்கிறான். நல்லா குடும்பம் நல்லா வளர்ந்து இப்பதான் பெருசா ஆயிருக்குது. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டான். எங்க அவனுடைய லாபான் அவங்களுடைய ஏரியாவில் இப்போ விடுதலை ஆகி திருப்பி சொந்த ஊருக்கு வரான். வரும்பொழுது பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டு வரான். இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் வருது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க அண்ணன்
அவனுக்கு விரோதமாக போயிருந்தான். அவங்க அண்ணன் வந்து இவனை ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் வரான்னு சொல்லிட்டு கேள்வி போடும்போது தான் அப்போ தான் வந்து பாருங்கள் 32ஆம் அதிகாரம் ஆதியாம் புஸ்தகம் 32:10 அவன் சொல்கிறான். 9ஆம் வசனம், பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாட்டத்திற்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் நல்ல. நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, அவ்வளோ பெருசா உனக்கு பரிசுத்தமாக நான் வாழ்ந்ததெல்லாம் கிடையாது, ரொம்ப கரெக்டாலாம் இல்லை. ஆனாலும் இல்லை, நான் கோலும் கையுமா இருந்து இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதும் இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னை என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். தேவரீர், நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். சொல்லி ஜெபம் பண்றான். பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதே அந்த ஏசா வந்து அவங்ககிட்ட சமாதானம் பண்ணின்னு போயிடுறான். அப்போ தேவன் என்ன பண்ண, வர எதிரிய என்ன பண்ணுவாராம், ஒன்று சமாதானமாக்கி விடுவார், இல்லை அவங்கள ஒன்றுவில்லாத ஆக்கிடுவார். ரெண்டு காரியம் நடக்கும். சமாதானம் ஆக்கிடுவார். இன்னொரு நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டது, நீ உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களை கூட சமாதானமாக்கி போடுவாராம். ஆமே, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களை கூட சமாதானமாக்கி போடுவார். அப்போ கர்த்தரை நம்ம நம்புறோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்புறோம். பாருங்க எப்படிப்பட்ட எதிரி, தன் குடும்பம் வாழ்க்கையெல்லாம் நாசமாக்குறதுக்காக ஒருத்தர் வரான், ஜெபிக்கிறான், ஆண்டவர் சொன்னதை ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீ என்னை எப்படி காப்பாற்றுவேன்னு சொன்னீங்களே, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, என்னை பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொன்னீங்களே, இப்படி வரப்போத நான் பயப்படுறேன் ஆண்டவரே அப்படின்றான். உடனே கர்த்தர் என்ன பண்ணார், ஜெபத்தை கேட்டு அந்த எதிரியை வந்து வர எதிரியை சமாதானமாக்குறார். ஆமென். ஆகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம் பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் கர்த்தர் இயேசு சொன்னாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன்கொள் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா நம்முடைய மனதே நமக்கு ஒரு எதிரியா இருக்குது, நம்முடைய சூழ்நிலையே நமக்கு ஒரு சரீரமே நமக்கு பாருங்க, சில நேரத்தை பிரச்சனை நல்லா இருந்துனே இருக்கிறோம், திடீர்னு ஒரு மாதிரி டக்குன்னு இங்கே அடிக்கும், திடீர்னு இன்னும் ஏன்னா சரீரத்தில் சில என்ன உட்காந்துருக்கும் நல்லதான் இருப்போம், தலை சுத்தம் இல்லையா. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகம், இது வந்து பரலோகத்தில் இல்லை. ஆகவே தான் சொல்றேன், எப்படிப்பட்ட சத்ருனா என்ன, எந்த விதத்திலையும் பலவீனம் ஒரு சத்ரு தான், எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஜெயத்தை தருவேன். ஆமேன். பலவீனம் வந்தா கூட சொல்லி நான் விட்டுற மாட்டேன், அந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். சரீர பலவீனமா இருக்கட்டும், மன பலவீனமா இருக்கட்டும், குடும்ப பலவீனமா இருக்கட்டும், அல்லது வேலையில ஒரு பலவீனம், இல்ல வந்து ஒரு ஆவிக்குரிய விதத்துல ஒரு பலவீனம், எல்லாம் ஒரு சத்ரு மாதிரி நமக்கு வரும் பொழுது அந்த சத்ருவை பார்த்துட்டு இருக்க முடியாது, சத்ருடைய கிரியைகளை அவர் நிர்மூலமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னொரு இடத்துல வாசிக்கிறேன் பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 35:3-4 வாசிக்கிறோம் பாருங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் சொல்றாரு. ஒரு மாதிரி வீக்னஸா பாக்குறீங்களா, ஒரு மாதிரி பலவீனமா பாக்குறீங்களா, அல்லது ஒரு மாதிரி தளர்ந்து போன மாதிரி இருக்கிறீங்களா சொல்றாரு. ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு, அவங்களுக்கு சொல்லுங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஹலோ, எப்படி வருவாரா? என்ன நமக்கு வேணுமோ, என்ன நம்ம ரிசல்ட்டோ பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் என்ன நற்செய்தி,
அப்படின்னா உனக்கு விரோதம் ஒரு ஆயுதம் வாய்க்காத போகும், ஒரு வழியா வந்தா 7 வழியை ஓட செய்வார். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லாவித எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவர் சந்திக்கிற தேவன். ஆமென். சந்திக்கிற தேவன் சொல்லாது, தளர்ந்து கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். சோர்ந்து போய் பலவீனமா அல்லது கவலை பாரம் அப்படி இருக்குதா, என்ன சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு, இந்த காலை வேளையில சொல்லு, மக்களுக்கு சொல்லு, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். சும்மா இல்லை, கர்த்தர் பதிலளிப்பார், பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள். அதான் நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஊழியக்காரர்களை எடுத்து மக்களுக்கு என்ன சொல்றாரு, அவருடைய நற்செய்தியை சொல்றாரு. அவர் ஒரு நல்ல தேவன் என்பதை சொல்றாரு. அவர் கவலைப்படாத இருங்கன்னு சொல்ல சொல்றாரு. பிறகு பாருங்க 10ஆம் வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யார்? நீங்களாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களா? ஆமா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையிலே இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போவும் சொல்றாரு. எதிர பிரச்சனையெல்லாம் ஓடி போயிடும், எதிராக இருக்கிற எல்லா காரியம் சூழ்நிலையெல்லாம் எல்லாம் ஓடி போயிடும், எல்லாம் இல்லாத போயிடும், காணாத போயிடும், இஸ் கான். அவன் சொல்றாருல, ஒரு வழியா வந்த 7 வழியாக ஓட செய்வன் சொல்றாரு. ஏன்னா திருப்பி வாசிக்கணும் பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போவோம். நம்ம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஆழமா இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், செய்வாரா எல்லாத்தையும்? எல்லாம் நான் தான் காலைல ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆரம்ப ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணா, இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே மனுஷன் பாவம் செய்வான்னு தெரியும். ஆகவே உலகம் தோற்றத்துக்கு முன்னாவே இயேசுவே தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் பார்த்தார். உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னும் மனுஷனுக்கு மீட்பை ரட்சிப்பை உண்டு பண்றாரு. இன்னொன்று, நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் அவங்க பாவம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னே முதல் ஜட்ஜ்மெண்ட் என்ன? ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாகுவான், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகால். அப்படின்னா உனக்கு பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாலே ஜட்ஜ்மெண்ட் பேசுறார். உனக்கு ஒரு வெற்றியை தரப்போறேன், ஒரு நீதியை தரப்போறேன், இது பாவம் செஞ்சிட்ட, பிரச்சனை வரப்போகுது, ஆனா பிரச்சனைக்கு அப்புறம் உனக்கு ஒரு முன்னுக்கூட்டியே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு மீட்பை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ற பாருங்க. நற்செய்தி சொல்லுகிற கடவுள் நம்முடைய கடவுள். ஆமென். அப்போ அந்த உலகத்தை உண்டாக்கணும்னு தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. பிறகு ஆதாம உண்டாக்குறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நீங்க நானும் பிறக்கிறதுக்கு முன்னவே தேவன் சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிச்சு உயிர் தெழுந்து நமக்காக எல்லாவித ஆசீர்வாதம், சுகம், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் சிலுவையில பரிகாரம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் சுகம் வேணுமா அவரை நோக்கி பாருங்க, ஆசீர்வாதம் வேணுமா அவரை நோக்கி பாருங்க, சமாதானம் வேணுமா அவரை நோக்கி பாருங்க, நல்ல உயர்வு வேணுமா அவரை நோக்கி பாருங்க, ஞானம் வேணுமா அவரை நோக்கி பாருங்க, எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயமா இருக்கணுமா அவரை நோக்கி பாருங்க. ஏன்னா அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். எந்த குறையும் இல்லை நம்ம ஆண்டவர்கிட்ட. எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு போதுமானவருக்கு அதிகமானவர்கள். ஏன்னா அவர் யெகோவா ஈரே. ஆமென். அவர் யாரு? யெகோவா ஈரே. முன்கூட்டியே இந்த மாசம் இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த மாசம் நமக்கு உருவாக்கி தர்றார். ஆகவே கவலைப்பட கடவுள் வந்து ரொம்ப நல்லவர். ஏன்னா அவரை நம்ம ருசித்து பார்க்கிறோம். ஆகவே நம்ம கர்த்தரை நம்ம விசுவாசிப்போம். தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நமக்கு முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. அதுதான் இன்னொரு வசனம் சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லப்பட்டதுன்னா, நான் இந்த ஒரு வசனத்தை அடிக்கடி பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போடுவேன். அந்த பாஸ்டர் அதை அப்படியே அவர் உள்ளத்தில் பதிஞ்சிட்டு இருக்குது. நமக்கு கோஆர்டினேட்டராக இருக்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் பேர் சேகர். அவரை நான் மறந்துட்டாலும் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்றாரு, ஐயா ஒரு பேர் அந்த வசனத்தை போடுவாரு, அது எனக்கு அப்படியே உள்ள பதிஞ்சிட்டு இருக்குதுன்னு. எப்பயோ போட்டது
மாசம் மாசம் அந்த நடத்தும் போது அந்த அவர் சொல்லுவார் என்ன வசனம் வாசிக்கிற பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 3:10 வாசிக்கிறீங்களா யாராவது? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரிகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவங்க தேவன் சொல்றாரு, காலையில் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர்கள் தங்கள் கிரிகள் பலனை அனுபவிப்பார்கள். அப்படின்னா கடவுளுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை வீணாவே போவாது. ஆமென். கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை என்ன ஆகாது? ஒன்னும் செய்யற அவருக்காக வாழ்ற வாழ்க்கையில வீணா போக மாட்டீங்க. நம்ம வீணா போக மாட்டோம். நம்ம எல்லாவற்றிலும் வெற்றியை கடவுள் தருவார். அவர் நம்ம பேரை பெருமைப்படுத்துவார், நம்ம உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் சொல்றார்ல, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்ப. ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்பம், பொருளாதாரம், எல்லா காரியத்திலும் நம்மை கடவுள் நம்மளை உயர்த்துவார். சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒரு ஆயுதமும் வாய்க்காத போக, ஒரு வழியா வந்தா அது 7 வழியா ஓட செய்வார். சத்ரு வர பிரச்சனையெல்லாம் பார்க்காதீங்க. அவர் நமக்காக நின்று எல்லாத்தையும் முறியடிச்சு போடுவார். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நன்மை உண்டாகும் என்று நிலைங்க. சஞ்சல தவிப்பெல்லாம் ஓடி போகும். ஆமா, அவர் பதிலளிக்க வருவார். நமக்கு பதிலளிக்க வருகிறார். வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் பதில் கொடுப்பார். ஆமா, தேவன் நம்முடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய விருப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார். நம்முடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உலக தோற்றம் முதல் எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியே இயேசு ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. உண்மையே எங்களுக்கு ஆண்டவர் பலியாக ஒப்பு கொடுத்த எங்கள் ஆண்டவரே, எங்களை தேடி வந்தவர், எங்களுடைய கண்களை திறந்தவர், எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உமக்காக வாழும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. எங்களுக்காக வாக்கு தத்துவத்தை, ஏராளமான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும், ஒரு வழியா வந்தால் அதை 7 வழியா ஓட செய்வேன் என்று சொல்லி எல்லா சத்துருக்களையும் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே பாதபடி ஆக்கி போடுகிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். நாங்கள் தைரியமாய், விசுவாசமாய், நம்பிக்கையாய் எங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போவோம்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் பதில் அளிக்க வருவார் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளத்தையும் எங்கள் மனசையும் அது நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சஞ்சல தவிப்புகள் ஓடி போனதுக்காக ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில நிற்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட சத்திய வார்த்தைகள் அவங்க உள்ளத்தையும் மனதையும் அவங்க வாழ்க்கையும் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு பரிகாரி, நீரே எங்களுக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமுள்ளவர், எங்க கூட இருக்கிறவர். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சபை ஊழியங்களும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் செய்கிற வேலை வியாபாரங்கள், நாங்கள் செய்கிற எல்லா கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உச்சந்தலமும் உள்ளங்கால் வரையும் எங்களுக்கு பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியத்தை கொடுத்து, குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஷாலோம், ஷாலோம்.